ஹே காய்ஸ் அண்ட் இந்த வீடியோவில் நம்மளோட ஆக்சஸ் 125க்கு BS6 மாடலில் வரக்கூடிய கில் ஸ்விட்ச் வந்து எப்படி மாற்றுறதுங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ஸ்விட்ச் வந்து பார்த்திங்கன்னா யூனோமிண்டா அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட ஸ்விட்ச்சு. ஸோ இதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 65 தான் வந்துச்சு. ஸோ ரொம்பவே கம்மி. ஆக்சுவலாக வந்து ஆக்சஸோடைய ஒரிஜினல் BS6 உடைய ஸ்விட்ச் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 350 60 சம்திங் வந்துச்சு. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே சீப்பாக தான் நம்ம இந்த ஸ்விட்ச் வாங்கணும். இந்த ஸ்விட்ச் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவாக்கு வரக்கூடிய மாடல் ஸ்விட்ச் இது. ஸோ உங்களுக்கு ஆக்டிவா டியோ இந்த மாடல்ஸ்க்கு வரக்கூடிய ஸ்விட்ச் இது. ஸோ நம்ம இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ட்ரு பண்ணி நம்மளுடைய ஆக்சஸ் 125க்கு நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது ரொம்பவே நல்லா தான் இருக்குது. ஸோ நான் கூட ரேட் கம்மியாக இருக்கும், ஸோ குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும்னு நினச்சேன். பட் குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா தான் இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு கில் ஸ்விட்ச் ப்ளஸ் உங்களுக்கு செல்ஃப் ஸ்டார்ட் ஸ்விட்சும் வந்துடும் இதில். அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா 4 பின் வந்து உங்களுக்கு கனெக்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ 2 பின் வந்து கில் ஸ்விட்சுக்கும் இன்னொரு 2 பின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் ஸ்டார்ட்டுக்கும் வரும். அடுத்ததாக இந்த ஸ்விட்சில் ஒயரிங் பண்ணுறதுக்கு நம்ம பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளிப் வந்து நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ ஒரு 4 பின் கிளிப் இது. ஸோ இந்த மாதிரி கிளிப் வாங்கி நம்ம ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம வண்டியில் இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஸ்விட்சை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை ஃபிக்ஸ் பண்ணோன்னா நம்ம பார்த்திங்கன்னா அதை கட் பண்ணணும். ஸோ அந்த ஒரு பிளேஸை வந்து சின்னதாக கட் பண்ணணும். ஸோ அதுக்காக ஒரு சின்ன டெம்ப்ளேட் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கணும். ஸோ அந்த ஸ்விட்சை வச்சு பார்த்துட்டு இந்த மாதிரி டெம்ப்ளேட் ரெடி பண்ணி அதில் ஒரு சின்னதாக ஒரு ஹோல் மாதிரி நம்ம போட்டுக்க வேண்டியதான். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் ஒரு ஸ்மாலாக ஹோல் போட்டு அதில் நான் ஸ்விட்சை வந்து ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி பார்த்தேன் கரெக்டாக உள்ளே போகுதா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ கரெக்டாக இருந்துச்சு. ஸோ நம்ம ஜஸ்ட் வச்சு செக் பண்ணி நம்ம இது பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கா என்ன ஏதுங்கிறது. அடுத்ததாக நம்மளுடைய ஒயரிங். ஸோ நம்ம ஒயரிங் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம செல்ஃப் ஸ்டார்ட் ஸ்விட்சோடைய ஒயரிங் வந்து பண்ணோம். ஸோ கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு செல்ஃப் ஸ்டார்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஒயர் இருக்கும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்விட்சில் கனெக்ட் பண்ணணும். ஸோ இதுதான் அந்த ஒயர் ஆக்சுவலி. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்விட்சில் கனெக்ட் பண்ணணும். அண்ட் நம்மளுடைய அந்த கில் ஸ்விட்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேரெக்டாக வந்து இக்னிஷன் கீ ஸ்விட்ச் இருக்கும் இல்லையா, ஸோ அதிலேருந்து நம்ம வந்து எடுக்கணும். ஸோ வண்டியோட சென்டர் பார்ட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்விட்ச் இருக்கும். ஸோ இது ஒரு க்ரீன் கலரில் கிளிப் மாதிரி இருக்கும். இந்த கனெக்டர் கிளிப்பை பார்த்திங்கன்னா நம்ம ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி வெளியில் இழுத்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்துடும். ஸோ இந்த 2 பின் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இக்னிஷன் ஸ்விட்சுக்கு வந்து போகிற இது. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் ஒரு ஒயரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணணும். ஒரு ஒயரை கட் பண்ணி அதில் இருந்து ஒரு ஒயரை எடுத்து நம்ம மேலே போய் நம்ம ஸ்விட்சுக்கு வந்து கொடுக்கணும். தென் அது ஸ்விட்சிலேருந்து ஒரு ஒயரை எடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருப்பி இன்னொரு 2ல் வந்து நம்ம கொடுத்துடணும் கீழே. ஸோ அவ்வளோதான் ஈஸி. ஸோ இது ஃபிட் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு அந்த ஒயரிங் டயக்ராம் வந்து காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். நம்ம வண்டியில் இந்த ஸ்விட்சை பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபிட் பண்ணி ஒயரிங் எல்லாமே கொடுத்தாச்சு. ஸோ பார்க்கவும் ரொம்பவே நல்லா இருக்குது. ஆக்சுவலாக ஸ்விட்சும் பார்த்திங்கன்னா நல்லா சாலிடாக இருக்குது. ஸோ எந்த ஒரு ஷேக்கோ இந்த பிளாஸ்டிக் உள்ளே போகிற அந்த ஒரு இதே இல்லை. ஆக்சுவலாக இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு 2016 BS3 மாடல் இது. ஸோ 14லேருந்து தான் BS4 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து BS3 மாடல். ஸோ BS3 மாடலில் இந்த மாதிரி ஸ்விட்ச் எதுவுமே வராது. ஸோ நம்ம இங்கே பார்த்திங்கன்னா இந்த BS3க்கு BS6 உடைய ஸ்விட்ச் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். சரிங்க, எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது காமிக்கிறேன். ஸோ நீங்கள் கீழே சாவி வந்து ஃபுல்லாக ஆனில் வச்சுட்டு பாருங்கள், நீங்கள் ஆனில் வச்சுட்டு ஸோ இதை பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் தான் பார்த்திங்கன்னா அங்கே லைன் கனெக்ஷனே வரும். அண்ட் இதை ஆன் பண்ணுறதுக்கு ஒன்ஸ் நம்ம ஜஸ்ட் கீழே ப்ரெஸ் பண்ணால் போதும், டக்குன்னு ஆன் ஆயிரும். சேம் அதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா ஆஃபுமே இருக்குது. கில் ஸ்விட்சாகவும் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் கீழே வந்து இது ஆஃப் பண்ணுவோங்கிற அவசியம் இல்லை, இதிலே வந்து ஈஸியாக ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இது ஒன்ஸ் ஆன் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஸ்பீடோ டயல் ஆன் ஆகும். லுக் வைஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த ஸ்விட்ச் மாட்டினது வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக எதுவுமே தெரியல. பிகாஸ் இப்போ வர BS6 மாடல்லையும் சேம் இதே மாதிரி தான் வருது. ஸோ எல்லா ஸ்கூட்டர்ஸுமே இப்போது கில் ஸ்விட்ச் வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு ஆடாக எதுவுமே தெரியல இந்த வெஹிக்கிள் பொறுத்த வரைக்கும். தென் இந்த செல்ஃப் ஸ்விட்ச் வந்து பார்த்திங்கன்னா சும்மா இருக்குன்ட்டு ஸோ நாங்கள் இதில் ஒரு ஹாரன் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்.
அண்ட் ஆல்சோ இந்த சைடுமே பார்த்தீங்கன்னா ஹார்ன் ஒர்க் ஆகும். ஸோ 2 டிஃப்ரெண்ட் ஹார்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணுன்னா எங்களோட சேனலில் போய் பாருங்கள். டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல்.